பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. நண்பர்களை பற்றி இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். யோவான் 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது 12-13, நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாயிருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதனாயிருப்பீர்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது இங்கே ஆண்டவராகிய இயேசுவானவர் அவருடைய சீஷர்களை பார்த்து அங்கே சொல்கிறார், நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதனாயிருப்பீர்கள். சிநேகிதனுடைய அன்பு, அதாவது ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த உலகத்தில் ஒவ்வொரு நண்பர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, சில காலம் நண்பர்களாக இருப்பாங்க, சின்ன வயசில் இருப்பாங்க, அதுக்கப்புறம் மிடில் ஏஜில் இருப்பாங்க, அதுக்கப்புறம் வயதான காலத்தில் என்ன பண்ணுவாங்க, அவங்க அபாண்டன் நிலைமையில், கைவிடப்பட்ட நிலைமையில் சில நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க, நண்பர்களை சேர்த்து கொள்வார்கள். ஆனால் இன்றைக்கு வேதம் சொல்கிறது உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்கிறது. உலகம் பொதுவாக நம்மை அந்த அளவுக்கு சிநேகிக்காது, அது நம்மை பயக்கத்தான் செய்யும். அதே யோவான் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, நீங்கள் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்றே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராயிருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாரை இராதபடியினாலே நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. அப்போ இன்றைக்கு உலகத்தில் ஒரு நண்பன் இருக்கிறான் என்று சொன்னால், அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதன் நமக்கு நண்பனாக இருப்பார் என்று சொன்னால், நம்முடைய லிமிட், அதாவது நம்முடைய வரையறையானது, எல்லையானது நமக்கு தெரிந்திருக்கும். ஒரு எல்லைக்குள்ளாகத்தான் அந்த மனிதன் இருக்க முடியும். ஆனால் ஒரு எல்லையை மிஞ்சி என்ன பண்ணோன்னா, தனிப்பட்ட காரியங்களிலே நாம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன பண்ண முடியாது, அவனுடைய சிந்தை வேறு, நம்முடைய சிந்தை வேறு. இப்போ இன்றைக்கு பிரியமானவர்களே, இந்த நண்பர்களை குறித்து நாம் மிகவும் ஜாக்கிரதையுள்ளவர்களாகவும் அதை தேர்ந்தெடுப்பதில் நம்ம கவனம் செலுத்துவர்களாக நாம் இருக்க வேண்டும். இங்கே ஆண்டவராகிய இயேசுவானவர் சொல்கிறாரு, நான் சொல்கிறதெல்லாம் செஞ்சீங்கன்னா நீங்கள் எனக்கு சிநேகிதனாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு விஷயத்தை பார்க்கும்பொழுது, உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். ஆனால் நீங்கள் உலகத்தாரை இராதபடியினாலே உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாரை இராதபடினாலே உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலே உலகம் உங்களை பகைக்கிறது. இன்றைக்கு பொதுவாக உலகத்திலிருந்து நாம் அந்த பயக்கிறதான காரியங்களை தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஆனால் நண்பர்களை நாம் சேர்த்துக்கொள்வது மிக ஒரு கடினமான ஒரு விஷயமாக இருக்கிறது. நண்பர்கள் என்று சொன்னால் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு தேவைக்காக பழகுவர்களாகவும், இல்லை அவர்கள் ஒரு பரியாசத்துக்காகவும் ஒரு கேலிக்காகவும் என்ன பண்ண சேர்கிறவர்களாகவும் மாத்திரம் இருக்கிறவர்கள் நண்பர்கள் அல்ல. நண்பர்களானவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு. ஒரு கிறிஸ்துவனாக இருக்கிறவனுக்கு இருக்கிறதான நண்பர்கள் இப்படியாகத்தான் இருக்க வேண்டும். அதுதான் அந்த நட்புக்கான ஒரு இலக்கணமாகவும் அது மிகப்பெரிய ஒரு விடுதலையும் கொடுக்கிறதாக இருக்கிறது. பொதுவாக நம்ம என்ன பண்ணுறோன்னா, கிறிஸ்துவர்களாக இருக்கிறவர்கள் மற்றவர்களுக்கிட்ட, பிரதர் எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, எனக்காக இந்த தேவைக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது நம்ம எந்த அளவுக்கு அவருடைய அந்த வலியை நாம் ஏற்றுக்கொள்கிறோம்,
அவருடைய உணர்வை பொருந்து நம் ஜெபம் பண்ணுகிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய உணர்வையும் என்ன பண்ணுவார், தேவன் புரிந்து கொள்வார். அதை நம்ம இந்த வசனங்களில் நாம் பார்க்கும் பொழுது யோபு 42ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கலும் ரெண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். பிரியமானவர்களே, அப்போ இங்கே யோபுவினுடைய ஜெபமானது அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எந்த அளவுக்கு யோபு அங்கே தன் சிநேகிதருக்காக ஜெபித்தார். அது மாத்திரமல்லாமல் அவர் வியாதியில் இருக்கும் பொழுது, அது மாதிரி ஒரு சோதனையில் இருக்கும் பொழுது நிறைய நண்பர்கள் அவரோடு உறவாடுகிறதான ஒரு விஷயத்தில் இங்கே என்ன பண்ண யோபுவின் புஸ்தகத்தில் நாம் அநேக இடங்களிலே பார்க்குறோம். அப்போ யோபு என்ன பண்ணுறாரு, நண்பர்களை கொண்டிருந்தார். சில பேர் அவரை அவதூறு பண்ணுறாங்க, சில பேர் அவரை ஏளனப்படுத்துகிறார்கள், சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவரை பற்றி குறை கூறுகளாக இருக்கார்கள், சில பேர் சில விஷயங்களை சில நேரங்களில் அவனை மேன்மைப்படுத்தி சொல்கிறார்கள். இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்கள் இருந்தாலும் இங்கே யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபிக்கக்கூடியதான ஒரு மனதை கொண்டவனாக இருக்கிறான். உண்மையான அர்ப்பணிப்போடு தன் சிநேகிதருக்காக தன்னுடைய நண்பர்களுக்காக அவன் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறான். பிரியமானவர்களே, ஆக நம்முடைய நண்பர்களுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவன் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுகிறார். நம்ம என்ன பண்ணுறோம், ஜெபம் பண்ணும் பொழுது நமக்காக நிறைய நேரங்களை நாம் எடுத்துக்கொள்கிறோம். என் வாழ்க்கை இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், எனக்கு இந்த தேவை வேணாம், அந்த தேவை வேணும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய விஷயங்களை என்ன பண்ணுறோன்னா தேவனிடத்தில் நம்ம கேட்கிறவர்களாக இருக்கிறோம். கேட்பது நல்லது தான். ஆனால் நமக்கான ஒரு வேண்டுதலை விட மற்றவர்களுக்காக வேண்டுகிறதான அந்த வேண்டுதலானது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பை காட்டிலும் பெரிதான அன்பு எதுவும் இல்லைன்றார். தன்னை நேசிக்கிறது போல பிறனே நேசின்றார். இப்போ ஆண்டவராகிய இயேசுவானவர் இப்படியாக என்ன பண்ணுறாருன்னா நமக்கு அந்த ஒரு ஆலோசனையை, ஒரு உபதேசத்தை, ஒரு அறிவுரையை அவர் வழங்குகிறவராக இருக்கிறார். இந்த ஆலோசனைப்படியாக நம்ம வாழும் பொழுது நம்ம கூட என்ன பண்ணுறோன்னா நல்ல நண்பர்களை நம்ம தேடி கண்டுபிடிச்சி அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்முடைய சிறையிருப்பு தேவன் என்ன பண்ணுறாருன்னா அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் நம்ம வேத வசனங்களில் நம்ம நிலைத்து இருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசுவானவர் நமக்கு சிநேகிதராக இருக்கிறதான வாய்ப்புகள் அதிகம். இப்போ இன்றைக்கு தேவன் என்ன பண்ணுறாருன்னா கிறிஸ்துவினாலே தான் நமக்கு எல்லாவற்றையும் அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்போது அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம் என்பதை நம்ம என்ன பண்ணோம், உணர்ந்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் தேவனுக்கு பிரியமானவர்களாக நம்ம என்ன பண்ணுறோன்னா தேவனை நாம் ஸ்தோத்தரிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இங்கே கூட 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுது தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு வசனம் பாருங்கள். பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை நினைத்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காக எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்போ இன்றைக்கு மற்றவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான அந்த ஆசீர்வாதத்திற்காக, அவர்கள் செய்கிறதான முயற்சிக்காக, அவர்கள் படுகிறதான பிரயாசங்களுக்காக, இல்லை அவர்களுடைய தேவைகளுக்காக நாம் எந்த அளவுக்கு ஜெபிக்கிறோம். பிரியமானவர்களே, நமக்கு நல்ல நண்பர்கள் இன்றிலிருந்து நமக்கு வேணும். ஒருவேளை நல்ல நண்பர்கள் நம்ம கூட இருக்கலாம், சகோதரர்கள் இருக்கலாம். அந்த நட்பை நம்ம புதுப்பித்து கொள்ளணும், இல்லை அதை தொடர்ச்சியாக நாம் தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்ன பண்ணுங்கள், அவர்களுக்காக ஜெபியுங்கள், அவர்களுக்காக நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்லி எப்பொழுதுமே நீங்கள் விண்ணப்பம் பண்ணும் பொழுது தேவன் உங்களுடைய வாழ்வில் இருக்கிறதான ஆசீர்வாத குறைவை நீக்கி மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை
தர வல்லவராயிருக்கிறார். தேவன் தாமே இந்த நாளை ஆசீர்வதிப்பாராக.